ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்டில் போன வட்டம் டெஃபிசிட்டாக இருந்த இதில் நிறையா இது வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போடல. அப்புறம் வந்துட்டு ஜாப் வந்துட்டு அந்த எக்ஸாம்ஸ்லாம் கால்ஃபர் பண்ணுறோம் சொன்ன டேட்டில் கால்ஃபர் ஆகலை, ரொம்ப தள்ளி கால்ஃபர் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு எப்படி சொல்ல சப்சிடிஸ் அந்த பென்ஷன் ஸ்கீம்ஸ்லாம் கட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ உள்ள எல்லாத்துக்குமே இப்போ சம்பளமே லேட்டாக தான் டிலே ஆகிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் இப்போ பசங்களுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப்ஸில் வந்துட்டு நிறைய வேரியன்ட் இருக்குது. ஸ்காலர்ஷிப்ஸ் கவர்மெண்ட்டு ஸ்காலர்ஷிப்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்துட்டு கரெக்டான ஸ்காலர்ஷிப்பு இந்த பையன் இவ்வளோ தூரத்துக்கு உங்கள் வீட்டில் இன்கம் இருக்கா இல்லையான்னு அதெல்லாம் செக் பண்ண முடியும். அவன் பழைய சர்டிஃபிகேட் வச்சு வாங்கினாலும் அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு செக்கிங் வந்துட்டு இப்போ வந்துட்டு எல்லா காலேஜஸ்லையும் ஓரளவுக்கு இது ரெகுலேட் பண்ணி போகிறனால காலேஜஸ் நல்லா இருக்குது. மித்தபடி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னது, நான் பார்த்தா சிறு குறு தொழில்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து நிறைய லோன் ஃபண்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு, நிறையா அடி ஆயிடுச்சு. அப்படியே நிறைய பேருக்கு இந்த பழைய பிஸ்னஸ் வச்சு ஓடிட்டு இருக்காங்க. அதிகப்படியாக டேர்ன் ஓவரில் நிறைய பேர் இந்த பிஸ்னஸையும் விட்டுட்டு வேறு கூலி தொழில் போயிட்டாங்க. அந்த இதெல்லாம் பெரிய லெவலில் பொருளாதார ரீதியாக அடியாயிருக்கு. அதெல்லாம் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த இதெல்லாம் என்னோடய இதில் கருத்தில் இருந்துச்சு. தேங்க்யூ.